வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது போர் ஹைட்ராலிக்ஸ் மதுரை. இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன டுட்டோரியல் வீடியோ. என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஸ்டன் பம்ப்ஸ், பிஸ்டன் மோட்டார்ஸ், பிஸ்டன் பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸ்ல ஒரு சின்ன வீடியோ, ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் வீடியோ. இதுல பாத்தீங்கன்னா பம்ப்ஸ் விட்டுருவோம், மோட்டார் எடுத்துக்கிறோம். இன்னைக்கு மோட்டரை பத்தி பார்க்க போனோம்னா, இந்த பிஸ்டன் பம்ப்ஸ் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்னு ஆக்சியல் பிஸ்டன், இன்னொன்னு ரேடியல் பிஸ்டன். ஆக்சியல் பிஸ்டன் அப்படின்றது அதாவது அந்த டிரைவ் ஷாஃப்டோட ஆக்சிஸுக்கு பேரலா வர்றது. இது டிரைவ் ஷாஃப்ட்னா இந்த பேரலா வர்றது, பேரலா டிரைவ் கொடுக்கும். இது டிரைவ் ஷாஃப்ட் இப்படி ரொட்டேட் ஆகும், பிஸ்டன் வந்து ரொட்டேட் ஆகும். இப்படி ரேடியல் பிஸ்டன் பாத்தீங்கன்னா இது டிரைவ் ஷாஃப்ட் வச்சுக்கோங்களேன், இதுக்கு பர்பெண்டிகுலரா ஆஃப்செட்ல பிஸ்டன் மூவ் ஆகும். லைக் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கிராங்க் ஷாஃப்ட் எப்படி மூவ் ஆகுது என்ஜின்லயோ, அது மாதிரி மேல் இப்படி மாதிரி ஒரு ரேடியல் மோஷன்ல அதை வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்றது. மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஹைட்ராலிக்கா வர்றத எனர்ஜியை நம்ம வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்துறது தான் அதோட பர்பஸ். மோட்டார் பம்ப்ஸ் இதே பிரின்சிபிள் தான், பட் அது வந்து என்ஜின்ல ஒரு மெக்கானிக்கல் பவர், ஹைட்ராலிக் பவரை மாற்றுவோம். இப்ப ரேடியல் பிஸ்டன் மோட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே உள்ள டயக்ராம் காமிக்கிறேன், அதுல பாருங்க, உங்களுக்கு புரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆக்சிஸ் எப்படி ரொட்டேட் ஆகும் பாத்தீங்கன்னா, அதோட பாடியில எக்ஸென்ட்ரிக்கலா வந்து அவங்க அத ஸ்வாஷ் ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. எக்ஸென்ட்ரிக்கல் மீன்ஸ் சென்டர் ஷாஃப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஹவுசிங் பாடி பாத்தீங்கன்னா, பாடி வந்து ஈவனான ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்காது. ஈவனான டிஸ்டன்ஸ்ல வந்து பிஸ்டன் மூவ் ஆகாது. ஓவலா இருக்கிற மாதிரி ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓவல் மீன்ஸ் எக்ஸென்ட்ரிக் மெத்தட், எக்ஸென்ட்ரிக் ஒரு டிசைன்ல அது கொடுத்துருப்பாங்க. அது நான் விஷுவலா உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. அது ஒரு ட்ராக் மோட்டரு நம்ம பார்க்க போறப்ப அதுக்கு பின்னால வந்து கொடுக்குறாரு, அதை பார்த்துக்கோங்க. அதுல வந்து அது பிசிக்கலா எப்படி அது கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, எப்படி மூவ் ஆகுது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஹவுசிங், பாடி ஹவுசிங், இதோட சர்க்கிளை பாருங்க. இது ரேடியலா தான் இருக்கும். ரேடியல் சர்க்கிள் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாருங்க, ஒரு பக்கம் கம்மியான ஸ்ட்ரோக் வர்ற மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் அதிகமா இருக்கும். பாடி ரவுண்டா இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா இந்த பேரியோட சென்டர் மாறி இருக்கு பாருங்க. அப்போ வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ரோக் லென்த் அதிகமாகவும் ஒரு பக்கம் ஸ்ட்ரோக் லென்த் கம்மியாக வர மாதிரி இதை டிசைன் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து ஸ்வாஷ் ஆங்கிள் கொடுக்குற டிசைன். ஸ்வாஷ் ஆங்கிள் எப்படி உங்களுக்கு பிஸ்டன் வந்துட்டாலே, அதாவது பிஸ்டன் பம்ப்ஸ்னு வந்துட்டாலே அதுக்கு வந்து ஸ்வாஷ் ஆங்கிள் கண்டிப்பாக வேணும். அந்த ஸ்வாஷ் ஆங்கிள் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேடியல் பிஸ்டனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இதில் வந்து டிஸ்டன்ஸ் அதிகம், இதில் டிஸ்டன்ஸ் கம்மி. அப்போ இந்த பக்கம் கம்மியான ஸ்ட்ரோக்கும் இந்த பக்கம் அதிகமான ஒரு ஸ்ட்ரோக் லென்த்து இந்த பிஸ்டனுக்கு கிடைக்குது. இப்போ பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா இது அலுமினியம் அலாய் வித் ஃபிட்டட் வித் ஒரு பிஸ்டன்ஸு. இந்த மாதிரி எப்படி போயிட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் மூவ் ஆகும், இப்படி ரொட்டேட் ஆகும். இப்படி ரொட்டேட் ஆகும்பொழுது இது ஒரு ஆக்சுவலாக இது ஃபெயிலியர் ஆன மோட்டர். இது ஒரு சர்வீஸ்க்கு நம்மளுக்கு வந்துருச்சு. பாருங்க, இப்படி மூவ் ஆகும். இது ஹெட்டில் உள்ள ஆயில் போயிட்டு இது ரோட்டர். இந்த ரோட்டர் வழியால் வரும்போது இந்த பிஸ்டனை வந்து டூ அண்ட் ஃப்ரோ மோஷனில் இது ஆக்டிவேட் பண்ணும். ஆக்டிவேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ரொட்டேட் ஆகும். இது ரொட்டேட் ஆகும். இந்த ரொட்டேஷன் எப்படி கிடைக்குதுன்னா இந்த ஸ்வாஷ் ஆங்கிளால், இந்த டிஸ்டன்ஸால தான் உங்களுக்கு வந்து இது ரொட்டேட் ஆகுது. இந்த பிஸ்டன் வந்து ஆயில் தள்ளும் போது அது டென்ஸ் டு மூவ் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்வாஷ் ஆங்கிள் இருக்கும்போது இது ரொட்டேட் ஆகும். இந்த பிஸ்டன் வந்து இப்படி அப்வர்ட் மோஷன், டூ அண்ட் ஃப்ரோ மோஷனில் எல்லா பிஸ்டனும் ஆக்டிவேட் ஆகும். இப்ப இது இந்த மாதிரி ரேடியல் பிஸ்டன் மோட்டார்ஸ், இந்த மோட்டார்ஸ் எங்க யூஸ் பண்றாங்கன்னா, ஹை டார்க் லோ ஸ்பீடு. ஹை டார்க்னா லோடு அதிகமா எடுக்கிற இடம், ஆனா ரொம்ப ஸ்லோ ஸ்பீடு. அது எந்த இடத்துல வரும்? நம்ம எஸ்கவேட்டர் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்கவேட்டர்ல ட்ராக் மோட்டருக்கு கொடுக்குறாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி ட்ராக் மோட்டருக்கு மட்டும் தான் வருது சொல்ல போனா. ஆனா இதே வந்து மத்த ஆக்சியல் பிஸ்டன் மோட்டார்ஸும் கொடுக்குறாங்க, ரேடியல் பிஸ்டன்ஸும் வருது மாடல். சில பர்டிகுலர் டிசைன்ஸ் அந்த மிஷின்ஸ்க்கு தேவையான ரேடியல் பிஸ்டன்ஸ் அவங்க டிசைன் பண்ணி அனுப்புறாங்க. இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டினியூவா நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ் வந்துட்டு இருக்கும், சர்வீஸ் வீடியோஸ் கொடுக்குறோம். ஆல்சோ ஸ்பேர்ஸ் தேவைனாலும் நம்ம போர் ஹைட்ராலிக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. பர்டிகுலரா எஸ்கவேட்டர் பண்றோம். ஈவன் தோ லோடர் பேக், ஜேசிபி 3DX, கேட்டர்பில்லர் 4x4 இதுக்கு நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்களுக்கு எந்த மெட்டீரியல் வேணாலும் போர் ஹைட்ராலிக்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் உடனே வந்து இப்ப சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.